ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆப்பில் நீங்கள் யாரும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இதுதான் ஆப். ஸோ இந்த ஆப்க்கான பேக் எண்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஷீட்டுக்கு நான் அப்புறமா வரேன். அதை அங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறமா வரேன். சரி, ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே வந்து ரெஃபரன்ஸ் டேட்டான்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிங்களா? ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரீடாக அப்டேட் பண்ணிங்கள்ல, அதெல்லாம் இங்கே தான் வரும். இந்த மேக்ஸு எல்லாமே என்ன சோர்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்ன ப்ரீட் ஆட் பண்ணீங்களோ எல்லாமே இங்கே தான் இருக்கும். ப்ரீட் ஸ்பேஸ் பண்ணி அதை ஏன் ப்ரீடு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோன்னா இதுக்கு தான். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் நாய்ஸாக இருக்கா ப்ரோ? இல்லை தானே? இல்லை இல்லை என் பக்கம் இல்லை இல்லை இல்லை. ஸோ இதுக்கு தான் அந்த ஏபிஐஸ் ஆல்ரெடி அந்த டேட்டாலாம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க, எல்லாம் பண்ணிங்க. இப்போ இது ஒர்க்கிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் ஆப்போட மெயின் திங் லைக் விஷயமே வந்துட்டு எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே தான். ஸோ இங்கே வந்து அவங்க எதர் நியூ பேஷண்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் பேஷண்ட், இது பேஷண்ட்ங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ஆப்பை நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு அன்றைக்கி சொன்னது தான். இப்போது ஹியூமன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மேல் ஃபீமேல் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களோட மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் ஒரு ரிப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸி. லைக் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் அனிமல்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு டாக்லேயே ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது, அது போக நிறைய அனிமல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம ஆப்போட ஒர்க். ஸோ இப்போ இது இந்த பேஷண்ட்ஸுங்கிறது ஒரு டாக்டர், இந்த ஆப்போட ஆக்சுவல் யூஸரே ஒரு டாக்டர் தான். ஸோ ஒரு டாக்டர் எனக்கு வர பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்லின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நான் எடிட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் என்ன ஆல்ரெடி இருக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ சார்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக்கில் இருக்கிற ஒரு ப்ரீடு. நான் அதுக்கு வந்து கின்னி பிக்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கின்னி பிக்கோட பேர் தான் சார்லி. அதோட வெயிட்டு 500 கிராம்ஸு. ஸோ 500 கிராம்ஸ்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வாட்டியெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் பேக் வந்தேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பேஷண்ட் போவேன். ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனை திருப்பி அப்டேட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே சார்லின்னு கிளிக் பண்ணி நான் உள்ள போய் ஸ்கேன் பண்ண போயிடுவேன். நான் அந்த எடிட் பேஜையே காமிச்சேன் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அங்கே என்னவா ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிட்டே இருக்க மாட்டோம். ஒரு பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணும்போது மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஸோ நியூ பேஷண்ட் போனோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துப்போம். நான் வந்து ஏதாவது ஹஸ்கின்னு கொடுத்துக்கிறேன். ஹஸ்கி, அதுக்கு ஏதோ ஒரு ஐடி, ஓகேவா? ஸோ இப்படி ஒரு பேஷண்ட்டை க்ரியேட் பண்ணும்போது தான் அது என்ன ப்ரீடு. இப்போ நான் எக்ஸாட்டிக் சூஸ் பண்ணேன்னா எக்ஸாட்டிக்கில் இருக்கிற ப்ரீட்லாம் வரும். இப்போது ஃபெரட் சூஸ் பண்ணேன்னா அதுக்கு வெயிட் மட்டும் தான் கேட்குது. ஸோ வெயிட் மட்டும். இப்போ இதுவே நான் வந்து ஃபெலைன் சூஸ் பண்ணுறேன், கிட்டன் சூஸ் பண்ணுறேன்னா கிட்டனுக்கு வெயிட் மட்டும். ஏன்னா கிட்டனோட வெயிட் டேட்டாவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டாக தான் இருக்கும். 3 kg 3.5 அந்த மாதிரி. இப்போ இதுவே கெனைனில் ஏதாவது ஒரு ப்ரீடு சூஸ் பண்ணுறேன்னா சிலது வெயிட் பேஸ்டாகவும் இருக்கும், சிலது ஏஜ் பேஸ்டாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் ஸ்டோர் பண்ணோன்னா இந்த மாதிரி தான். ஒரு யூசர் ஒரு ஸ்பீஷஸை க்ரியேட் பண்ணும்போதே ஏஜை வச்சோ வெயிட்டை வச்சு தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கும்போதே அதோட வெயிட் பேஸ்டாக என்ன டேட்டா இருக்கோ அதை தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுக்கு தான் இதெல்லாம் தேவை. சரி, இப்போ நான் வந்து எக்ஸிஸ்டிங் பேஷண்ட் சார்லியே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆப்பில் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இப்போது அந்த ஆக்சுவல் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது
வந்து ஆக்சுவல் ரிப்போர்ட்டு, பட் இந்த ரிப்போர்ட்டை நம்மளால் ஆப்போட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் நான் ஜஸ்ட் காட்டுறேன் உங்களுக்கு, அது ஒரு ஐடியாக்காக காட்டுறேன் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சிலது இப்படி இருக்கும், அந்த பேராமீட்டர் ப்ளஸ் இந்த வேல்யூஸ் இந்த மாதிரிலாம். ஸ்க்ரீன் தெரியுது தானே? தெரியுது. ஆக்சுவல் ரிப்போர்ட் இப்படி இருக்கும். ஆக்சுவல் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பேராமீட்டரோட நேமு அதோட வேல்யூ, நேம் அதோட வேல்யூ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி அது ஒன்று ஒரு டைப்பில் இருக்கும் ப்ரோ. சிலது இந்த மாதிரி இருக்கும். நமக்கு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இப்படி தான் இருக்கும். சிலது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது என்ன ப்ரீடு என்ன ஸ்பீஷீஸ்னு இங்கே தெரியாது. ஓகேவா? நமக்கு ஒரு பர்டிகுலர் கினிபிக்கை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கினிபிக்குக்கான இமேஜ் வேணும். ஆனால் கினிபிக்குக்கான இமேஜ் நம்மக்கிட்ட கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இப்போ ஷீட்டில் எப்படி நமக்கு கினிபிக்கு ரேட்டு மவுஸுன்னு பிரிச்சிருக்கோம், அந்த மாதிரி இந்த இமேஜ் வந்துட்டு அப்படி கிடையாது, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண கிடையாது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸல் ஷீட்டை பேஸ் பண்ணி இதை நான் எப்படி ஒர்க் ஆகும்னு லேட்டராக சொல்கிறேன். இந்த எக்ஸல் ஷீட்டை பேஸ் பண்ணி நானாக ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணேன். அந்த ஓசிஆர் இமேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணேன். இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் அதோட வேல்யூஸ் இதை தானே ஸ்கேன் பண்ண போது எப்படி பார்த்தாலும். ஸோ நானே இது வந்து இந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு நானே வந்து சாம்பிளுக்காக போட்டுக்கேன். ஒரு எக்ஸ் நம்பர் மாதிரி தான். அது 8ஆகவும் இருக்கலாம், 9ஆகவும் இருக்கலாம், 10ஆகவும் இருக்கலாம், அது நம்ம பிரச்சனை இல்லை. நானே சாம்பிளாக ஆமாம் நானே ஒரு 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 இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்கிறத நான் சொல்கிறேன். பட் இந்த இமேஜும் இங்கே ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆகிடுச்சு. தெரியுதுல்ல? ஸோ இமேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண மாட்டீங்க, பட் இது இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் ஆப்போட ஃப்ளோவை முடிச்சிடுறேன், நம்ம அப்படியே போவோம். ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு இங்கே உள்ளே வேணும். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்னேன்ல, இதுவே ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான், லைக் ஒரு கம்ப்ளீட் ஆண்ட்ராய்டு சிஸ்டமே உங்கள் பிசிக்குள்ளே ரன் ஆகும். ஸோ அதனால தான் லேக் ஆகும்னு சொன்னேன். அதுதான் மெயின் ரீசன் ஆப் உங்களுக்கு யார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு ஹை அண்ட் பிசி இருக்காது. ஸோ அதனால தான் நான் நீங்கள் ஆப் பேஸ்டாக டெஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் ஏபிஐ மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு எதர் நீங்கள் கேமராலேயும் அந்த இமேஜ் சூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் சூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போய் ஸ்கேன் பண்ணி வந்துட்டு அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இந்த மாதிரி இந்த மிஸ்ஸிங் பேராமீட்டர்ஸ்னு காட்டுறது ஏன் காட்டுதுன்னா, அங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேம்டா சிம்பிள், அதுக்கப்புறம் இஏன்னு இருக்கா, அதே மாதிரி எல்விஐடி எஸ் வந்து ஸ்மாலர் கேஸ் வரும். ஆனால் அதுவே ஓசிஆர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுப்பியிருக்கும். எல்விஐடி எஸ், அந்த எஸ்ஸை வந்துட்டு என்னவா இருக்குன்னா கேப்ஸாக அனுப்பியிருக்கும். ஸோ ஓசிஆர் அது நம்மளோட ஆப் வந்து எடுத்துக்காது, இல்லை அது மேட்ச் ஆகலை, பேராமீட்டர் கூட மேட்ச் ஆகலைன்னு ரிஜெக்ட் பண்ணிடும். அது ஒன்று. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதனால இந்த 2 பேராமீட்டரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இதை நம்மளே மேனுவலாக இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இஏ வந்து 1.2, ஸோ வந்து நான் 1.2 மேனுவலாக கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்விஐடிஎஸோட வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்கும் 8. ஸோ பேசிக்காக இந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஓசிஆர் வந்து அந்த பேராமீட்டர் அதோட வேல்யூ எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடும். இந்த மாதிரி இமேஜ் கொடுத்தாலும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடும். நம்ம ஏன் நம்மளே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறோன்னா, ஏன்னா நமக்கு எதுவுமே ப்ரீடு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, எல்லாமே ரேண்டம், எந்த ப்ரீடுக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த இருக்கிற இமேஜை போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி வரதுக்கு நம்மளே ஒரு டேட்டா வச்சு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிட்டோம்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேராமீட்டர் வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு, ஏன்னா அது மேட்ச் ஆகலை டிபியோட ஸ்கீமாவோட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்விஐடி எஸ் ஸ்மாலர் கேஸில் இருக்கும், இந்த இஏ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வராது. ஸோ அதனால அது ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். இப்போ எல்ஏ பார்த்தீங்கன்னா எல்ஏ எந்த இருக்கா, நம்ம எல்ஏ வந்து இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. இந்த எல்ஏல மட்டும் ஒரு இஷ்யூ இருக்குது. நான் எல்விஐடிஎஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன், அதனால தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எல்விஐடிஎஸ் இருக்கா, எல்விஐடிஎஸோட அப்டைன்டு வேல்யூ இதுதான் நான் கொடுத்தது, இது ஓசிஆர்லேருந்து வந்த வேல்யூ. ஓகேவா, இது வந்து என்னவா வேணா இருக்கலாம், இது ஓசிஆர்லேருந்து வந்த வேல்யூ. இது வந்து நீங்கள் அப்டேட் பண்ண மின் மேக்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணீங்கல்ல, அது இங்கேயுமே எல்விஐடிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ 3.14, மேக்ஸிமம் வேல்யூ 7.4. ஸோ ரிசல்ட் என்ன எபோ ரேஞ்சுன்னு இருக்கா, இங்கேயும் அதே எபோ வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்ன்னு இருக்கா, எஃப்எஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா பிலோ ரேஞ்சுன்னு வந்துட்டு ரிஸ்க் ஃபார் டிசிஎம்னு வரும். இப்போ சிலதெல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் நம்ம யூஸரை வந்து இண்டிகேட் பண்ணணும், இது இந்த ரிஸ்க் இருக்குது, இதுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இங்கே ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரிஸ்க் ஃபார் டிசிஎம்னு. ஸோ இந்த மாதிரி வரும். இது போக சில பேராமீட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ்க்கு இப்போ இந்த ரோ 44 இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூவும் கிடையாது, மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது, ஃபார்முலாவும் கிடையாது. ஆனால் இதுக்கு 36 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. இந்த வேல்யூ எங்கேருந்து வருது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், 4 × B43 × B43ன்னு இருக்குது. இந்த B43 அப்படிங்கிறது என்ன, இந்த செல் இது கரெக்டாக, இந்த 3ங்கிற வேல்யூ. அப்போ பேசிக்காக என்ன பண்ணுது, இந்த 36ஐ எடுத்துட்டு இந்த B43க்கு அங்கே வந்து என்ன பண்ணுது, B43க்கு பதிலாக 3ங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணுது. அப்போ 3 × 3 9, 9 × 4 36. ஸோ அந்த 36 தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அதே 36 பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்துருக்கும். பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வந்து டிஆர் மேக்ஸ் பிஜின்னு இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்குன்னா ட்ரை கூஸ்பேட் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு, அது ப்ரொனன்சியேஷன்லாம் எனக்கு தெரில. ஸோ ஒரு பேராமீட்டரோட நேம் இருக்குது, இங்கே வந்து கோடு இருக்குது. இப்போ எல்விஐடிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்விஐடிங்கிறது கோடு, எல்விஐடி அந்த ஃபுல் அப்ரிவேஷன் வந்து நேம். இந்த ஷீட்டில் வந்து இவங்க நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நான் அதை வந்துட்டு என்னவா மாற்றிருக்கேன்னா கோடாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, எதுக்கெல்லாம் மின்னு மேக்ஸ் கிடையாது, ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் வேல்யூ மட்டும்தானா, அது இங்கே தனியாக காட்டும். எதுக்கெல்லாம் மின்னு மேக்ஸ் இருக்குது, ரிசல்ட் இருக்கோ அதெல்லாம் இங்கே மேலே காட்டும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூலாம் இருக்காது, சிலதுக்கு மினிமம் வேல்யூவே கிடையாது, மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மினிமம் வேல்யூவை 0வாக எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் ஆப் ஒர்க் ஆகுது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ திருப்பி நம்ம ஆப்போட ஃப்ளோவுக்கே போவோம். ஆனால் எங்கெங்கே என்னென்ன ஏபிகே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஓசிஆர் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு இமேஜை எடுத்து இங்கே சூஸ் பண்ணிட்டேன், ஒரு ஓசிஆர் இமேஜ்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன ஏபிஐ கால் நடக்கும் அப்படின்னா, நான் வந்து பேக் எண்ட் போயிடுறேன். நான் லோக்கலில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் லோக்கல்லே ரன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கோட் அனலைஸ் பண்ண முடியும். இது க்ளவுட்லேயும் இருக்குது, பட் லோக்கல்லே இங்கே இருக்கு இல்லையா, ஓசிஆர் அனலைஸ் டாக்குமெண்ட். இதுதான் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஆல்ரெடி இதோட கோடு வந்து பேக் எண்டில் கிடையாது. இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு ஏஐ டூல் ஒன்று யூஸ் பண்ணுது. ஸோ ஆனால் அதனால இதுக்கான கோடெல்லாம் உங்களால் எங்கேயுமே ஒன்று இருக்கும் OCR.pyன்னு, பட் அது வந்து லாஜிக்லாம் அது வந்து ஜஸ்ட் இந்த நம்ம அனுப்புகிற பேலோட வந்து அந்த மைக்ரோசாஃப்டோட அஷ்யூருக்கு அனுப்பி அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸை மட்டும் தான் நமக்கு அனுப்பிவிடும். மற்றபடி அங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்காது. ஸோ
நான் 8000 போர்ட்டில் தான் ரன் பண்ணுறேன். ஸோ 8000 கொடுத்துக்கிறேன். பார்த்து வந்து /API/OCR/analyze ஒரே நிமிஷம் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது நமக்கு தேவை. /OCR/A/analyze இதோட கீ வந்து இதெல்லாம் நான் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சனால கொடுக்குறேன். இது எப்படி கொடுக்கணுங்கிறத கொஞ்சம் அதோட சைஸ் மட்டும் பெருசு பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இல்லை இந்த ஃபைலு இந்த இதெல்லாம் நான் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால டேரெக்டாக கொடுக்குறேன். அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத வந்துட்டு நீங்கள் அந்த ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். API documentation. ஓகே. இனிமேல் நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு ஏபிஐ டாக்குமெண்டேஷன் நீங்கள் டாக்குமெண்டேஷன் படித்து பழகிக்கோங்க எதுவாக இருந்தாலும். இனி அதிலெல்லாம் உங்களுக்கு யாரும் கைட் பண்ண மாட்டாங்க. அந்த இமேஜ் தெரிவிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இதே ஏபிஐ கால் தான் அங்கேயும் நடக்கும். இங்கே ஒன்ஸ் நீங்கள் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங் மெஷர்மெண்ட்ஸ்னு இருக்குல்ல, இதே ஏபிஐ கால் தான் இங்கேயே நடக்கும். இப்போ நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போதைக்கு அந்த ஜேசன் இதில் போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். இதில் வந்து கிட்டத்தட்ட 5000 லைன்ஸ் கிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் எடுத்துக்காது. இந்த எக்ஸ்ட்ராக்டட் டேட்டான்றது பார்த்தீங்களா, அதை தான் எடுத்துக்கோ. ரா டேட்டா வந்து எடுத்துக்காது. இதெல்லாம் அங்கே அந்த அஷூர்லேருந்து வரது. பட் இது எக்ஸ்ட்ராக்டட் டேட்டா மட்டும் தான் எடுத்துக்கோ. ரா டேட்டாவே எடுத்துக்காது. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீ என்ன, அதோட வேல்யூ, அந்த இமேஜ், அதோட யூனிட் என்ன, கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அரௌண்ட் 93%. 0.93ங்கிறது 93%. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இந்த 3 தான். கீ என்ன, வேல்யூ என்ன, யூனிட் என்ன, அதுதான் இங்கேயே வருது. பேராமீட்டர் என்ன, வேல்யூ என்ன, அதோட யூனிட் என்ன. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ இப்படி தான் இது நடக்குது. இதுக்கு இடையில இன்னொரு இதுவும் நடக்குது. எப்படின்னா இது வந்து ஓசிஆர்லேருந்து வரது. இப்போ நமக்கு தெரியணும்ல என்ன. இப்போ இங்கே காட்டுதில்ல இந்த 2 பேராமீட்டர் மிஸ்ஸிங்னு. இது எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஏபிஐ கால் நடக்கும். இந்த எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, இதை தான் நான் உங்களை அனலைஸ் பண்ணுவேன். ஸோ யாரோ ஒருத்தர் டாஸ்க் சொல்கிறேன். ஸோ ஏபிஐ என்ஜின் எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர், ஏபிஐ என்ஜின் எக்ஸ்பெக்டட். இந்த எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரீட் ஐடி இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் கொடுக்கும். நான் வந்து கின்னிபிக்கோட சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் கின்னிபிக்குக்கான எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ். நம்மளோட டிபியில் இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் இந்த பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. எல்விஐடி, எல்விடபிள்யூடி. ஸோ இந்த ஆப் இந்த பேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஓசிஆர்லேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. இந்த பக்கம் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு இந்தந்த பேராமீட்டர்ஸ்லாம் இதில் மிஸ் ஆகுது
ம். அப்படின்னு சொல்லுது. அதை வச்சு தான் இந்த இந்த இது வருது. ம். இந்த யூஐ வந்து ரெண்டர் ஆகுது. இந்த பேராமீட்டர்ஸில் மிஸ் ஆகுது. அதோட வேல்யூவாக இன்புட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டீங்க. இப்போது உங்களுக்கு அந்த அந்த பர்டிகுலர் ப்ரீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குமோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே உங்கள் ஓசிஆர் வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு வரும்போது எல்லா டேட்டாவும் வந்துடும், எதுவுமே ஸ்கிப் ஆகாது. ஓகேவா? ஸ்கிப் யூஸரே இப்போ ஓசிஆர்லேருந்து அது எக்ஸ்ட்ராக்டே ஆகலைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா யூஸர் இங்கே என்டர் பண்ணலை அப்படின்னா அது ப்ரொசீட் ஆகாது. எல்லா வேல்யூவும் என்டர் பண்ணால் தான் அந்த ப்ரொசீட் பட்டன் எனேபிளே ஆகும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேலோடு அனுப்பும்போது என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் அனுப்பணும். எந்த பேராமீட்டர்ஸையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி, ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்து இப்போ ஓகே உங்கள்கிட்ட பேராமீட்டர்ஸ் வந்துச்சு, எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த பேலோட் டாட் ஜேசன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா, அதோட ப்ரீடோட ஐடி, ஸோ ப்ரீடோட ஐடி இருக்கும், ஸ்பீஷியஸோட ஐடி இருக்கும், அதுக்கு இன்கேஸ் வெயிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெயிட் இருக்கும், வெயிட்டோட யூனிட். அந்த ஆப்லேயே சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பட்டன் ரேடியோ பட்டன் இருக்கும், கிராம், கேஜி ஆர் கிராம்னு சொல்லிட்டு. ஸோ அது யூனிட் என்ன, அதோட ஜெண்டர். ஆக்சுவலாக இது எனின்னு இருக்கணும், ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு ஜெண்டரே கிடையாது, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் டேட்டா கிடையாது. ஸோ இது எனி. ஓகே, இது அப்புறமா அந்த மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, ஓசிஆர்லேருந்து ஒரு டேட்டா கிடச்சிச்சுல, அதுவும் இப்போ நான் இங்கே மேனுவலாக 2 என்ட்ரு பண்ணியிருப்பேன்ல, அதெல்லாம் சேர்ந்து என்ன அந்த எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருந்துச்சோ அதோட எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்கணும். இதானே எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அந்த எல்லா பேராமீட்டர்ஸும் இங்கேயும் இருக்கணும். ஒருவேளை இல்லை மிஸ் ஆகுதுன்னா உங்களோட ரெஸ்பான்ஸில் நோ ரெஃபரன்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நம்ம இந்த பேலோடுக்கு எப்படி வந்தோன்னு புரியுதா? இந்த பேலோடு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு புரியுதா? இதெல்லாமே ஓசிஆர்லேருந்து வர டேட்டா. இந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன வேல்யூஸ் ஒரு பேராமீட்டருக்கும் கொடுத்துருக்கோம்ல, 8, 8, 2.01 கொடுத்துருக்கோம்ல, அதை தான் இந்த பேலோடு வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பேலோட எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்து இன்னொரு ஏபி. ஸோ இந்த எவாலுவேட்டின்னு இருக்குல்ல, இதுக்கு கொண்டு போய் கொடுப்போம். எது? இந்த பேலோடு மறுபடியும் ஸ்டாப் ஆகுறது. மறுபடியும் ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட்மேனில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு வாட்டி அந்த பாத்லாம் டைப் பண்ணுங்க. ஸோ அந்த பெயிலோட தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீடு, ஸ்பீஷியஸ் எல்லாம் இதை கொடுத்தீங்க, இதை அனுப்புனீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி அது என்ன பேராமீட்டர், அதோட மெஷர்டு வேல்யூ, அதாவது நம்ம மெஷர்டு வேல்யூங்கிறது நாம் கொடுத்தது, அதோட யூனிட் என்ன, அதோட மின் என்ன, அதோட மேக்ஸ் என்ன, இதை தான் நீங்கள் டிபியில் அப்டேட் பண்ணிங்க முன்னாடி. அதோட ஸ்டேட்டஸ், அதாவது அதோட இது ரிசல்ட் என்ன, அது போக அதோட மெசேஜ்னு இருக்கும். இந்த மெசேஜுங்கிறது என்னென்னா இங்கே ஃபைனலாக வருது பார்த்தீங்களா, ரிஸ்க் 4 DM DCMலாம் வருது, அதுதான் மெசேஜ்.
அது வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசல்ட், இங்கே வந்து ரிசல்ட் கிடையாது. ஏன்னா ரிசல்ட்டுங்கிறது என்னென்னா இந்த மாதிரி இப்போ சில பேராமீட்டர்ஸ்க்கு வந்து இது கிடையாது. ஓ ஒரே ரெஸ்பான்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த பிஏ மேக்ஸ் பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே ரெண்டர் ஆகும். பிஏ மேக்ஸ் பிஜி அப்படின்னு சொல்லி அது ஏன் அங்கே வருது அப்படின்னா இங்கே ரெஸ்பான்ஸை பார்த்தாலே தெரியும். அதுக்குன்னு ஒரு மின்னு கிடையாது, ஒரு மேக்ஸ் கிடையாது, ஒரு ஸ்டேட்டஸ் அந்த எபோ ரேஞ்ச் பிலோ ரேஞ்ச் வித்தின் ரேஞ்ச் அதுவும் கிடையாது. ஸோ இது மூணுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஏ என்ன பண்ணணும்னா அதை கொண்டு போய் இந்த டேபிளில் போட்டுரும். அப்படி இல்லாமல் ஒரு வேளை வந்துட்டு இல்லை இப்போ இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு மின் இருக்குது, ஒரு மேக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா இந்த டேபிளில் போட்டுரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸுக்கான மீனிங் அதுதான். ஸோ இங்கே சிலதில் சில வேல்யூஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஏன் இதுக்கு ரிசல்ட் கிடையாது? ஏன்னா அதோட இந்த ஸ்டேட்டஸ் வித்தின் எபோ தான் அதோட ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ ஆமாம், இந்த மாதிரி ஒன்று இப்போ இந்த எல்விஐடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும், 0.31 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். அதை கொண்டு போய் அந்த எபோ பிலோவோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இந்த எல்விஐடிஎஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? ஸோ இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ ஹலோ ப்ரோ, கேக்குதா? சொல். ப்ரோ கால் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, பேசிட்டீங்க தானே? பேசுகிறேன். ஓகே. ஸோ இந்த எல்விஐடிடி இந்த என்எஸ் இருக்குல்ல, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா மற்றதுக்கெலாம் மின்னு மேக்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற செல்லுலேருந்து வேல்யூஸை எடுத்துக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன B36 அப்படின்னு போட்டிருக்கு. 4 × B36 × B36. B36ல் என்ன இருக்குது? இந்த பிஏவி மேக்ஸோட வேல்யூ இருக்குது 0.9. ஸோ இப்போ நான் 0.8ன்னு மாற்றினேன் அப்படின்னா இங்கே வேல்யூ மாறுதா? ஸோ சிலது இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரீவியஸாக இருக்கிற செல்லை எடுத்துகிட்டு அடிஷனோ சப்ஸ்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ பண்ணும். இதுக்கு எந்த விதமான மின்னு மேக்ஸ் எதுவும் கிடையாததுனால அது என்ன பண்ணிட்டோம், இங்கே கொண்டு வந்து ரெண்டர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு வேல்யூ கொடுக்க போகிறீங்க, அதுக்கு ஒரு மின்னு மேக்ஸ் இருக்குது, எபோ ரேஞ்ச் பிலோ ரேஞ்சுன்னு வரப்போகுது. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக ஒர்க் ஆகும். ஆமாம், ஆனால் இது என்ன பண்ணுது, B22ல் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அது B22 என்னது எல்விஐடிடி, இது இந்த 8 எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த C20ங்கிறது இது வெயிட்டு, இந்த வேல்யூ எல்விஐடியோட வேல்யூ என்னங்கிறதையும் எடுத்துக்கும். அட் த சேம் டைம் அந்த வெயிட்டையும் எடுத்துக்கும். C20ங்கிறது அது. இந்த சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து பவர்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து எக்ஸ்பொனென்ஷியல் சிம்பிள். பைத்தானில் வந்து இது பவர் வேல்யூ. ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்குமோ அதோட அந்த வேல்யூ ப்ளஸ் அந்த பவர் வேல்யூ தான் இது, இந்த 0.336 அப்படிங்கிறது. இந்த கால்குலேஷன்லாம் போட்டால் கிடைக்கிறது தான் இந்த 0.913. அதுதான் இங்கே வந்திருக்கும் மெஷர்டு வேல்யூவில். இதுக்கு முன்னாடிலாம் மெஷர்டு வேல்யூவில் என்ன இருக்குன்னா ஓசிஆர்லேருந்து வந்தது தான் இருக்கும். ஆனால் இந்த எல்விஐடிடிஎஸ் அப்படிங்கிறது ஓசிஆர்லேருந்து வந்த வேல்யூ கிடையாது. இங்கே இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேராமீட்டரே கிடையாது. அப்போ
இந்த எல்விஐடிடி டேஷ் என்னன்னு இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, இந்த எல்விஐடிடி இதில் கிடைக்கிற வேல்யூ அதுக்கப்புறமா இந்த வெயிட் இதை வச்சு தான் அது கால்குலேட் ஆகுது. ஸோ அந்த பெராமீட்டர் வந்து உங்களுக்கு ஓசிஆர்லேருந்து வந்த பெராமீட்டர் கிடையாது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்குலேட்டட் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து நான் கால்குலேட்டட் பெராமீட்டர், அது வந்து ஓசிஆர்லேருந்து வர பெராமீட்டர் கிடையாது. இதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா இங்கே பார்க்கலாம், நம்மளோட டிபியில் வந்து இருக்கும் ஆல்ரெடி. இப்போ இங்கே ஒரு பெராமீட்டர் இருக்குன்னா இஸ் கால்குலேட்டட் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த பிஏவி மேக்ஸுங்கிறது கால்குலேட்டட் கிடையாது. ஸோ அதை வந்து ஓசிஆர்லேருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஓசிஆர் இமேஜ் ஸ்கேன் பண்ணும்போது இந்த பெராமீட்டர், சாரி இது வந்து ஃபால்ஸு. ஸோ இந்த பெராமீட்டர் அது போய் ஓசிஆர் வந்து தேடும், எனக்கு இந்த பெராமீட்டர் வேணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே சில பெராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கால்குலேட்டட் பெராமீட்டர். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இ டிவைடட் பை ஏன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து கால்குலேட்டட் பெராமீட்டர். ஒன்றும் இல்லை, இயில் கிடைக்கிற வேல்யூவையும் ஏல கிடைக்கிற வேல்யூவையும் டிவைட் பண்ணி வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஓகே இந்த ஷீட்டில் தான் இருக்குது பாருங்க, இ டிவைடட் பை ஏன்னு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்படி போட்டிருக்காங்க, ஆனால் அது ஆக்சுவலாக எப்படி வரணும்னா இயில் கிடைக்கிற வேல்யூவையும் ஏல கிடைக்கிற வேல்யூவையும் டிவைட் பண்ணி வரும். ஸோ உங்களுக்கு இந்த இ அண்ட் ஏங்கிற வேல்யூ மட்டும்தான் அந்த இங்கே இ இருக்குது, இதுக்கு ஏ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து கால்குலேட்டட் பெராமீட்டர்ஸ் கிடையாது. ஓசிஆர்லேருந்து வர எதுவுமே கால்குலேட்டட் பெராமீட்டர்ஸ் கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கிற வரைக்கும். ஒரு பெராமீட்டருக்கு ஃபார்முலா இருந்தால் தான் அது கால்குலேட்டட் பெராமீட்டராக மாறும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த இஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்கும், அப்போ அது ஒரு கால்குலேட்டட் பெராமீட்டர். ஓகேவா, சரி இப்போ திருப்பி இங்கே வருவோம். இப்போ இதெல்லாம் தான் கால்குலேட்டட் பெராமீட்டர், இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். எல்விஐடி இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, எல்விஐடிஎஸ் எல்விஐடிஎன்னுக்கும் இதுக்கும் இருக்குது. ஆனால் அது மின்னு மேக்ஸ் இருக்கனால அது இங்கே ரெண்டர் ஆகுது, இதுக்கு மின்னு மேக்ஸ் கிடையாதுனால இங்கே ரெண்டர் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, சரி இப்படி தான் ஒவ்வொரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸும் ஒர்க் ஆகும். அப்போ உங்களோட வேலை என்னவா இருக்குது இப்போ, ஓகே ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு டாஸ்கில் போட்டிருக்கேன். இந்த போர்டுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா கேளுங்க நான் தரேன். ஸோ இந்த போர்டில் வந்து நான் ஒருத்தருக்கு நீங்கள் எந்த டொமைனை ரிசர்ச் பண்ணணும், தனுஜா எதை ரிசர்ச் பண்ணணும் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இதை ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ரிசர்ச் வந்து இப்படி தான் இருக்கணும். டெக்னிக்கல் ஒர்க் ஃப்ளோ என்ன, பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட் என்ன, ஏபிஐ எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு வேணும். நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அந்த ஏபிஐயை, பேலோட் கொடுத்து அதுக்கான இது வேணும். கடைசியில் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நீங்கள் ஒரு டொமைனை ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா அதை பற்றின நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு. இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அது தனுஜா, அக்ஷயா, பாலாம்பிகினுக்கு 3 பேருக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். பண்ணாதான் இது டிக்கு, இல்லைன்னா இல்லை. இது 4மே பண்ணாதான் இந்த டாஸ்க் முடியும். ஓகேவா, சரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏபிஐ அனலைஸ் பண்ணிடுவீங்க, அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிஐலாம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாட்டிக் ஷீட்டுக்கு வரேன். இப்போ இந்த ஆப்பெல்லாம் விட்ருவோம், எக்ஸாட்டிக் ஷீட்டுக்கு இந்த ஷீட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ராப் டவுன் வச்சுருக்காங்க.
இப்போ நீங்கள் இந்த ப்ரீடை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மின் மேக்ஸ் வேல்யூலாம் மாறும். இந்த ப்ரீடுக்கு இந்த இடத்துல என்ன மின் மேக்ஸ் வேல்யூ இருக்கோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? நீங்கள் இந்த எக்ஸாட்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பீஷஸ், இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பீஷஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா இது சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்களே ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது மினிமம் வேல்யூ இது மேக்ஸிமம் வேல்யூன்னு தெரியுது. ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுத்துருங்க 2.8ன்னு. கால் பண்ணாடா சொல்றதுக்கு என்ன நமக்கு ப்ரோ கேட்குதா? கேக்குது bro. இல்லை அங்கே ஏதோ பேசுன மாதிரி கேட்டுச்சு, அதான் சைலண்ட் ஆகிட்டு. இங்க ஓகே சரி. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்களே ஒரு வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். ஓகேவா? ப்ரோ கேட்குதா? கேக்குது. சாரி ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துருவீங்க. இது வந்து எக்ஸாட்டிக் ஷீட்டுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி எல்லா ஷீட்லேயும் இருக்கும். இது நான் எக்ஸாட்டிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இதே தான் நீங்கள் எல்லா ஷீட்டுக்கும் பண்ணணும். ஸோ இதை கொடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ இதே வேல்யூவை வச்சு இந்த பேலோடை வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த பேலோடு இருக்குது பார்த்தீங்களா, எல்விஐடிடியோடது என்ன, எல்விஐடிஎஸ் எஸ்ஸோடது என்ன, எல்விடபிள்யூடியோடது என்ன அப்படின்னு எல்லா அதாவது இந்த எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர் இருக்குல்ல, அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வருதோ அதுதான் இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லாமே இது இருக்கணும். வந்து அந்த நீங்க அந்த இல்லை இமேஜுக்கும் இதுக்கும் இமேஜ் அப்லோட் பண்ணதே அப்படியே வந்துச்சு கரெக்ட்டா? இல்லை அதான் சொல்கிறேன், இமேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்ல அந்த இமேஜ்ல இதில் இருக்கிறது தான் கொண்டு போய் இமேஜில் போட்டிருக்கேன். அதான் டைரக்டா இப்போ ஒவ்வொன்றுக்கு போய் அந்த பேராமீட்டர்ஸ் நாம அப்டேட் பண்ணணுமா? நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் இங்கே என்ன வேல்யூஸ் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு பேலோடு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அதே வேல்யூஸோட. இப்போ எல்விஐடிடி வந்து நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், 2.8 போட்டிருக்கேனா, அப்போ இங்கே வந்து 2.8 போடணும். நான் எந்த ப்ரீடு இந்த பர்டிகுலர் ப்ரீடை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. அப்போ ஒரே நிமிஷம். ஹலோ ப்ரோ கேட்குதா? ப்ரோ உங்க அக்கௌண்ட்ல ஒரு 500 இருக்குமா? அனுப்பி விட்டா? அனுப்பிட்டேன் ப்ரோ. என்ன எல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ. சரி வாடகை எல்லாம் ஓகே சொல்லிட்டா? ஒரே ஸ்டார்ட்.
ஓகே ப்ரோ ஸ்டார்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதே வேல்யூவை இந்த பேலோடில் கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கே என்ன ஸ்பீஷியஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேனோ டிபிக்கு போய் அது என்ன ப்ரீடு, ஸ்பீஷியஸ் ஐடி ஒன்று, ப்ரீட் ஐடியும் ஒன்று தான். அப்போ அதே ப்ரீடை இங்கேயும் சூஸ் பண்ணிக்கணும். இன்புட் ஓகேவா? இப்படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் மாற்றணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் மாற்றிட்டு இந்த பேலோடில் அதை கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேலோட எடுத்துகிட்டு போய் கீஸ் எல்லாமே காமன் தான் கரெக்டா? கீ காமன் தான், வேல்யூ தான் மாறும். ஓகே ஓகே. அது இப்போ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கு போகணும், இங்கே போகணும். இப்போ நீங்கள் ப்ரீட் ஐடி ஒன்றா, ஸ்பீஷியஸ் ஐடி ஒன்றா சென்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வரும் என்னென்ன கோடுன்னு. ஸோ இங்கேருந்து என்னென்ன கோடுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதை இப்படி இந்த மாதிரி மாற்றணும். மெஷர்மெண்ட்ஸுன்ற இதுக்குள்ளே இப்போ இங்கே என்ன எல்விஐடிடி இருக்கா, ஸோ அதை வந்து இங்கே கொடுக்கணும் எல்விஐடிடி அப்படின்னு. ஸோ இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேலோட எடுத்துகிட்டு போயிட்டு எவாலுவேட் இருக்குல்ல இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே கொடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ நான் எல்விஐடிஎஸ்க்கு என்ன கொடுத்துருக்கேன், இதில் இந்த போஸ்ட்மேனில் ஒரு பக் இருக்குது. இப்போ 200 ரெஸ்பான்ஸ் வந்தாலும் இங்கே பழைய வேல்யூ தான் ஷோ ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரா கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இன்னும் அப்பயும் ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்விஐடிடியா, இருங்க அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்விஐடிஎஸ் ஓகே, எல்விஐடிடி இருக்கா? ஸோ அதோட மெஷர் வேல்யூ என்ன கொடுத்தேன், 2.8 கொடுத்தேன். 2.8 இருக்கா? மின் வேல்யூ 4.3 இருக்கா? மேக்ஸு 7.5 இருக்கா? ஓகே. ரிசல்ட்டு பிலோ இருக்கா? இதை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஒவ்வொரு ப்ரீடுக்கும். ஒவ்வொரு பேராமீட்டராக மேனுவலாக இன்புட் கொடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதுவே வந்துட்டு நான் இந்த இடத்துல போய் எபோன்னு வரும், அந்த ரிஸ்க் ஃபார் டிசிஎம் வராது. அந்த மாதிரி வரக்கூடாது. பேசிக்காக இந்த ஷீட் என்ன எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸும் வருதாங்கிறத செக் பண்ணணும். ஒவ்வொரு பேராமீட்டராக செக் பண்ணணும். ஸோ ஆளுக்கு ஒரு ஸ்பீஷியஸ் எடுத்துக்கோங்க, இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஷீட்டில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட மின் மேக்ஸ் வேல்யூ வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதோட வேல்யூஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொரு ப்ரீடாக செக் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் இன்னொரு டாஸ்க் போடுறேன், அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டாஸ்க் போடுறேன். இந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் டொமைனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராசஸ்க்கு போயிடுவீங்க. ஏன்னா இந்த 4 ஏபிஐ தான் நீங்கள் திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த 4 ஏபிஐ உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ் வந்து மாற்றி போட்டிருக்கேன்.
இதுதான் நீங்கள் அக்ஷயா கிட்ட தான் வந்து எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ் அது அவங்க கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு டொமைனை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அது தப்பாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் நீங்கள் தான் அதை அனலைஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லணும். சரி, அப்போ இந்த வீக் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 4 டொமைனையும் அனலைஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்பீஷஸ் எடுத்துகிட்டு மினிமேக்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் எக்ஸாட்டிக் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது போயிடலாம். இப்போது இதில் பேராமீட்டர்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இது வரைக்கும் கின்னி பீக்கில் தான் ஒர்க் பண்ணேன். கின்னி பீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஏக்கு வந்து மினிமம் வேல்யூ மினிமேக்ஸ் வேல்யூ கிடையாது. ஸோ அதை நான் வந்து டிபியில் அந்த வேல்யூ வந்து நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த இஏ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது. இதுவும் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இ மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்குமே மினிமம் வேல்யூ மேக்ஸு கிடையாது. ஆனால் இந்த 0.6 இருக்குல்ல, அதை வந்து இந்த ஃபார்முலா கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது 0.6 இங்கேன்னு நினைக்கிறேன் B33 போட்டிருக்காங்க இங்கே ஃபார்முலாவில் B33. ஸோ அதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால மட்டும்தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குன்னு எந்த மின்மேக்ஸ் வேல்யூவும் கிடையாது. ஓ, அந்த ஃபார்முலாவுக்காக அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அதே தான் இதுவும் அந்த ஃபார்முலாக்காக அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணல காலையில், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னென்ன பேராமீட்டர் மிஸ் பண்ணியிருக்கோம், எது ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஸோ எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஏன்னா இது முக்கியமாக நீங்கள் தான் கோ த்ரூ பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் இது எக்ஸாட்டிக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஃபெலைன்னு ஒரு ஷீட் இருக்கும், அந்த ஷீட்டில் இருக்கிற இஷ்யூவையும் இதே மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும் கிறிஷுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், இந்த டொமைன்லாம் அனலைஸ் பண்ணி இதை ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிருங்க. நாளைக்கு 4:30 ஒரு ஆளுக்கு ஒரு டொமைன் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரைடேக்குள்ளே நான் மண்டே வர மாட்டேன், பட் மண்டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஷீட்டில் நான் சொன்னேன்ல ஆளுக்கு ஒரு ஸ்பீஷஸை சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏபி எண்ட் பாயிண்ட்ஸ். அதை நீங்கள் மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்கேஸ் இந்த அனலைஸ் வந்து நாளைக்குள்ளே முடிக்க முடியலை அப்படின்னா சாட்டர்டே உட்காந்து அதை முடிச்சிருங்க. சாட்டர்டே சண்டே உட்காந்து முடிச்சிருங்க. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, லேர்னிங் டாஸ்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஆர்கனைசேஷனுக்கு இந்த வீக் ஃபுல்லாக யாருமே எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் மண்டேவோ சண்டேவோ கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த அனலைஸை ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே டாக்குமெண்ட் பண்ண என்னை டேக் பண்ணலாம், கட்டு போட்டு என் பேர் போட்டிங்கன்னா வரும். ஸோ என்னை டேக் பண்ணுங்கள், நான் இங்கேயே வந்து என்னோடய கமெண்ட்ஸ் ரிவ்யூ எல்லாமே கொடுக்குறேன். இதில் வந்து மார்க் டவுனாக தான் ஒரே நிமிஷம் சொல்ல வந்து மட்டும் சொல்லிடுறேன். இதில் வந்து நீங்கள் மார்க் டவுனாக தான் எழுதணும். ஸோ எழுதுனீங்கன்னா ஹேஷ் போட்டிங்கன்னா ஹெட்டிங் வரும். இதில் நீங்கள் டயக்ராம்ஸும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளோ போடுறீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் போடணும். ஸோ ஒரு டேட்டா எப்படி உள்ளே வருது நீங்கள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷுவலாக டயக்ராம்ஸ் போடணும். ஓகேவா? அப்படி போட்டு இந்த டாஸ்க்கை வந்து ஒருத்தரும் அப்டேட் பண்ணணும். நீங்கள் போட்டிருக்கிறத பார்த்தா இப்போது நீங்கள் வந்து எவாலுவேட்டுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்களா,
அது வந்து மற்ற 3 பேருக்கு பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கும் என்ன சொல்ல வரீங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு. ஸோ அதான் அதோட அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே சாட்ஜிபிட்டியில் போட்டு டெக்னிக்கலாக போடுறது வந்து முக்கியம் இல்லை. அதை படிக்கும்போது இன்னொருத்தருக்கு அந்த ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை புரிய வைக்கணும், அதை கன்வே பண்ணலாம். அதுதான் அங்கே முக்கியம். டவுட் எதோ கேட்க முடியும். இதுல எல்லாம் இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது 4 சேர்த்துதான். இப்ப எக்ஸ்பெக்ட் எவாலுவேட் அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ற பேராமீட்டர்ஸ் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த இன்னொரு இதுல அப்டேட் பண்ணுவோம் எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர். இல்ல இல்லை எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வருதோ அதை எடுத்துகிட்டு போய் எவாலுவேட்டுக்கு பேலோடு கிரியேட் பண்ணி. ஆமா அந்த மாதிரி பண்ணுவோம்ல. இப்ப அதை எப்படி தனித்தனியா பண்றோம்ல, ஆமாம் அதையவே தனித்தனியா பண்றோம்ல. இப்ப அவங்க பண்ணாதானே நான் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுது, அந்த எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ்ல. ஓகே புரியுது, சாரி. அதான் ஆல்ரெடி ஏபிஐ ஓகே ஆகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். பட் அவங்க அதை லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் இது பண்ணாலும் உங்கள் ஒர்க் அங்கே அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் பாருங்கன்னா டைம் ஆகும்னா ஆளுக்கு ஒன்று பார்த்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ இதுதான் டாஸ்க் இந்த வாட்டி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு செல்லாக போய் அதோட ஃபார்முலாஸ் என்ன, இப்போ நான் சொல்கிறேன்ல இங்கே அது ஃபார்முலான்னு, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு சொல்கிறேன்னு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, அதை பார்த்து அந்த பேராமீட்டருக்கான கேல்குலேஷன் ஃபார்முலா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸல் ஃபார்முலா தான் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஸ்டோர் பண்ணணும் ஒவ்வொன்றா. அதுக்கு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது, பட் அப்படி அதை பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பேராமீட்டர், அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுமையாக பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாட்டிக்கை தான் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிச்சாகும். இந்த டாஸ்க்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிச்சு அதுக்கு நான் தனியாக டாஸ்க் போடுறேன். இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. கின்னிபிக் நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன், அது ஒர்க் ஆகுது. அதை தாண்டி இருக்கிற மற்ற ஸ்பீஷியஸ்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டியது. ஆளுக்கு ஒரு ஸ்பீஷியஸை சூஸ் பண்ணி அதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்லாம் கொடுத்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டாக்குமெண்ட் பண்ணணும். இதை தான் நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். இதுதான் நம்மளோட ப்ரூஃபு, நமக்கு நம்மளோட ஆப் கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதான். எங்கே இருக்கீங்க, வீட்லையா? ஹலோ ப்ரோ, ஒரே நிமிஷம். ஹலோ, வீட்லையா இருக்கீங்க? இல்லை எதுவும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். சரி வரேன். இல்லை நான் கணக்கில் வர ஒரு 8:30 மணி ஆகும். போயிட்டாங்களா எல்லோரும்? எப்போ? நான் தான் கிளம்புறப்போ கூப்பிட முடியல, அப்புறம் சொல்லிட்டு தான் போனேன். சரி தெரியல, சரி வரும், நான் தான் கேட்க. ம் சரி சரி இந்தா வரேங்க. சரி
ப்ரோ கேட்குதா? கேக்குது. ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே. வேறு ஏதாவது கேட்க இருக்கா? இப்போதைக்கு இது பண்ணுங்கள், எக்ஸாட்டிக்கு டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதே மாதிரி ஃபெலைன் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதுக்கான வேல்யூஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கள். வேல்யூஸ்னால் மின்ன மேக்ஸ் கிடையாது, இந்த ஃபார்முலாலாம் கரெக்டாக இருக்கா அந்த ஷீட்டை அனலைஸ் பண்ணணும். பட் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த ஷீட்டை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிப்பீங்கள்ல, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஃபெலைன் என்ன பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே எந்த ஷீட் எல்லாம் அனலைஸ் பண்ணி, அதாவது இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ளே அந்த ஏபிஐ என் பாயிண்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி முடிக்கணும். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ளே இந்த ஒவ்வொரு ஸ்பீஷியஸையும் இந்த இப்போ நான் சொன்னேன்ல நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து பேலோட வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு, ஆமாம் அப்படி பண்ணி முடிக்கணும். எக்ஸாட்டிக் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம டாக்குமெண்ட் நெக்ஸ்ட் பண்ணணும் வீக்கெண்டில். நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஃபெலைனில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம்.